இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அந்த காரியங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் இதை நமக்கு நினைவூட்டுகிறது, தெளிவுபடுத்துகிறது. 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்களில் ஒருவன் எல்லாவற்றுக்கும் தோத்திரம், எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய குணநலன். இன்னொருவன், அவனுடைய நண்பன், எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு குறைய, எல்லாவற்றுக்கும் ஒரு முணுமுணுப்பை எப்போதும் முணுமுணுத்து கொண்டே இருப்பான். 2 பேரும் ஒரு விருந்துக்கு சென்றாங்க. அவர்களுக்கு முதலாவது விலை உயர்ந்த ஒரு குளிர்பானம் கொடுக்கப்பட்டது. அந்த குளிர்பானம் கொடுக்கப்பட்ட அந்த குளிர்பானம் பாதி அளவு தான் இருந்தது. இதை பாதி அளவை பார்த்த உடனே இந்த முணுமுணுக்கிறவன் முணுமுணுக்க ஆரம்பித்தான். பாத்தியா, இது பாதி தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இவன் சொன்னான், பரவாயில்ல, இந்த பாதி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, இவ்வளோ விலையுந்த இந்த குளிர்பானத்தை எங்களுக்கு தந்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருந்த ஒரு தாயார் அவனை தட்டி சொன்னாங்க, தம்பி, என்னால் இந்த குளிர்பானத்தை நான் குடிக்க மாட்டேன், இது எனக்கு ஒத்துக்கொள்ளாது, ஆகவே இதை நான் உனக்கு தருகிறேன், இதை நீயே குடிக்க முடியுமா என்று கேட்டார்கள். இவன் சரி என்று சொன்ன உடனே இவன் பாத்திரம், இவனுடைய வைத்திருந்த கிளாஸு அவர்கள் ஊற்றினார்கள். அது முழுமையாக நிறைந்தது. சந்தோஷமாய் முழுமையான ஒரு டம்ளரை ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு இவன் குடிக்க ஆரம்பித்தான். பக்கத்தில் இருந்தவன் எழுந்தான், பதறி அடித்து, ஐயோ அவனுக்கு கிடைத்தது என்று கையில் இருக்கிற அந்த பாத்திரம், அந்த கிளாஸு தவறி விழுந்து இருந்த அந்த கொஞ்சம் அந்த குளிர்பானம் கீழே சிந்திவிட்டது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருக்கு நம்ம எல்லா காரியங்களிலும் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அபரிமிதமாக ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம குறை சொல்லி கொண்டிருக்கும் போது இருக்கிற ஆசீர்வாதங்களும் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே தான் பவுல் நமக்கு தெசலோனியருக்கு அழகாக எழுதுகிறான், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், அது சிறியதோ அது பெரியதோ, எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த, நன்றி செலுத்த நீங்கள் சொன்னதின்படி நாங்கள் செய்வோம் ஆண்டவரை. அப்படி செய்யும் பொழுது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள், இன்னும் அதிகமான கிருபைகள், இன்னும் அதிகமான நன்மைகளை நீங்கள் தந்து கொண்டே இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த பலத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த இந்த தேசத்துக்காக நன்றி. எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.